பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே, குரு, துறவி, மறைசாட்சி. பிறப்பு ஜனவரி 7ஆம் தேதி 1894, போலந்து. இறப்பு ஆகஸ்ட் 14, 1941ஆம் ஆண்டு, ஹிட்லர் வதை முகாம், போலந்து. முக்தி பேறு பட்டம் 17 அக்டோபர் 1971, திருத்தந்தை 6ஆம் பவுல். புனிதர் பட்டம் 10 அக்டோபர் 1982ஆம் ஆண்டு, திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல். புனிதர் மேக்ஸ்மிலியன் சிறு வயதிலிருந்தே அன்னை மரியின் மீது பக்தி கொண்டு வாழ்ந்திருக்காங்க. இளம் வயதிலேயே பிரான்சிக்கன் துறவற சபையில் சேர்ந்து குருவாயிருக்காங்க. இவர் குருத்துவ பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி பெறும்போது காச நோயால் தாக்கப்பட்டாங்களாம். இறை எண்ணெயின் அருளால் மீண்டும் குணம் பெற்றிருக்காங்க. 1918ஆம் ஆண்டில் ரோமில் குரு பட்டம் பெற்ற இவர் அன்னை மரியாளை பற்றி போதித்து மக்களிடையே அன்னை மரியின் பக்தியை வளர்த்திருக்காங்க. பின்னர் மாசற்ற மரியாவின் சேனை என்ற பெயரில் ஒரு சபையை தொடங்கியிருக்காங்க. அச்சபையை பல நாடுகளில் பரப்பி மரியன்னையின் பக்தியை பரப்பியிருக்காங்க. இவற்றிற்காக பலரிடம் அடிகள் பட்டு பல அவமானத்திற்கும் உள்ளாயிருக்காங்க. மறை பணியாளராக ஜப்பான் நாட்டிற்கு சென்றாராம். அங்கே திறம்பட நற்செய்தியை பறைசாற்றியிருக்காங்க. அதன் பிறகு மீண்டும் தன் தாய்நாடான போலந்திற்கு திரும்பி வந்தாங்களாம். அப்பொழுது போலந்து நாடு ஹிட்லரின் ஆட்சியால் பிடிக்கப்பட்டு இருந்திருக்கு. அச்சமயத்தில் மூண்ட உலக போரில் மேக்ஸ்மிலியனும் ஹிட்லரிடம் பிடிபட்டாங்களாம். சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சிறை வாழ்வின் போது தன்னுடன் இருந்த மற்றவர்களிடம் மிக அன்பாக நடந்து கொண்டாங்களாம். அவர்களுக்கு ஆறுதலும் கூறினாங்களாம். அம்மக்களிடம் இறை உணர்வை வளர்த்திருக்காங்க. அச்சமயத்தில் ஹிட்லரால் இளைஞர் ஒருவர் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டானாம். அந்த இளைஞன் ஒரு திருமணமான இளைஞராம். தன்னை விடுவிக்கும்படி ஹிட்லரிடம் கெஞ்சினானாம். ஆனால் அவன் கோரிக்கையை ஹிட்லர் ஏற்கவில்லையாம். இதனை கண்ட மேக்ஸ்மிலியன் அந்த இளைஞனுக்கு உதவி செய்ய சென்று அவனை விடுவிக்கும்படி மன்றாடி அவனுக்கு பதில் தன் உயிரை கொடுக்கிறேன் என்று சொன்னாங்களாம். கடைசியாக அந்த இளைஞனுக்கு பதில் தம்மையே சவுக்குக்கு கையளித்தாங்களாம். பிறருக்காக தன்னையே தியாகம் பண்ணினாங்களாம். ஜெபம். தியாகத்தின் மறு உருவே எம் தலைவா, மக்கள் பாவ வாழ்விலிருந்து மீட்படைய நீர் சிலுவை சாவில் உயிரை தியாகம் செய்தீர். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பது சிறந்த அன்பு என்று கூறி மற்றவர்களுக்காக வாழ அழைத்தீர். புனித மேக்ஸ்மிலியனும் தன்னுயிரையே மற்றவர்களுக்காக தியாகம் செய்தார். அவர்களின் முன்மாதிரியான வாழ்வை பின்பற்றி நாங்கள் வாழ எமக்கு அருளை தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய புனிதர்கள் வரலாற்றில் நாம் மிகவும் அழகாக புனிதர் மேக்ஸ்மிலியன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். பிறருக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஆண்டவருடைய அன்பை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார். அன்னை மரியின் மீதும் மதிப்பு கொண்டும் மரியாதை கொண்டும் வாழ்ந்திருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.